ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. இன்றைக்கி நம்ம எங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா விழுப்புரம் டு சென்னை. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கு என் பஸ்? இது விழுப்புரம் டு சென்னை செலக்ட் பண்ணி வச்சோம். விழுப்புரம் இங்கே இருக்கிற அங்கே இருக்குது விழுப்புரம். ஓ சரி சென்னை டு விழுப்புரம்னு போட்டு வச்சுருக்கேன். சாரி, விழுப்புரம் டு சென்னை. இந்த குறுக்கு வழியாக போகலாங்களா? சரி, குறுக்கு வழியாக போவோம். இப்படி போயிடுவோம். நான் அப்படி போனால் ரொம்ப ஈஸி. பட் ஐயோ ஹேடு வந்து சாவடிக்குது சேடு. போ பஸ் டே. ஓம் விநாயகா, எல்லாத்தையும் வேண்டிப்போ. நல்லா பஸ் போகணும். போ 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 ஏய், நான் கரெக்டாக நிறுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொன்ன மாதிரியே கரெக்டாக நிறுத்தல. சென்னை சென்னை இறங்கோ இறங்கோ இறங்கோ. சென்னை 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 சென்னை. திரும்பி 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 இந்த பஸ் சிமுலேட்டரில் நான் திருப்புறது அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் நல்லா விளையாடுவேன். நான் ஒரு பழைய காலத்து ப்ரோ பிளேயர். இப்போ ரொம்ப நாள் கழித்து விளையாடுறேன். ரொம்ப இதுவாக இருக்குது. சரிப்போம். ஓ ஷீட் எடுத்துருச்சு. ஓ இடிக்கல, ஜஸ்ட்டு நிறுத்தினேன். ஜஸ்ட்டு விஷில் தப்பிச்சிருச்சு கைஸ். போகலாம். ஐயோ இப்போ இடிச்சிருச்சு. பின்னாடி இடிச்சிச்சு, இப்படியும் இடிச்சிருச்சு. இடிச்சுக்கிட்டே இருக்கு. முன்னாடி இடிக்கல, பின்னாடி தான் இடிச்சிருக்கு போல். திரும்ப வராப்பா கண்டக்டரே. போய் டிக்கெட்டை வாங்கப்பா. என்னப்பா என்ன உட்காந்துட்டே இருக்க கைஸ்? அதான் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், எப்படி இருக்குது நம்ம பஸ்ஸோட லுக்? தமிழ் லுக் தான். அதாவது தமிழ் பஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதோட மெயினாக ஏசி ஸ்லீப்பர் கோச். இது ஏசி ஸ்லீப்பர் அந்த பஸ். அது ரொம்ப நேரம் சென்னை போகிறதுக்காகவும். வாங்க போகலாம். சென்னை நம்ம காரில் போனாலே 2 hours ஆகும். பஸ்ஸில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும். ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன், சாதா பஸ்ஸில் எடுக்காம நேராக இந்த பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்ப முடியலங்க. ஐயோ திருப்படா. இது நான் சொன்னல, திருப்புற கொஞ்சம் இதுவாக இருக்குன்ட்டு. அதான் இப்போ நடந்து போயிருக்கு. இடிச்சுக்கிட்டே நிறுத்து. பின்னாடி போய் நம்ம இடிச்சுட்டேன். அப்பா முன்னாடி இடிச்சிட்டேன். இந்த திருப்புறது சுத்தமாக வரல. நான் பாருங்கள், நான் வீடியோ முழுசாக நிறைய வாட்டி திருப்பியிருப்பேன். இதே மாதிரி இடிச்சு எதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ கட்டுக்கு பாருங்கள், மாட்டிக்கினேன். திருப்பு பாடை எப்படியோ திருப்பிட்டேன். மேலே போ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு திரும்பணும். ஆனால் இந்த கேம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இன்னும் விழுப்புரமே தாண்டல. இன்னும் விழுப்புரத்தை தாண்டணும். சீக்கிரம் விழுப்புரத்தை தாண்டிடுவோம். மேலே ஏறணுமா இல்லை எப்படி பண்ணணும்? ஓஹோ, மேலே ஏறணும். இடிச்சிட்டு போகிறேன். சொன்ன மாதிரியே வச்சுட்டேன். திருப்பி இப்போ நான் எங்கே இடிச்சிடறேன்னு நினைக்கிறேன். இடிக்க போகிறேன். கண்டிப்பாக இடிச்சிடுவேன். ஸோ என்னங்க இடிக்கல. ஓஹோ, நம்ம சொன்னால் நடக்கும்.
திருப்படா திருப்படா. என் வாய் கருணாக்கே இல்லை போல், நல்லாவே இதுவாக மாட்டேங்குது. ஷட். சரி, ரெண்டு அப்படியே சொன்னால் இடிக்கல. இடிச்சிரு பாரு. இடிச்சிருன்னு சொன்னால் இடிக்காமல் போகுது. இனிமேல் அதே சொல்லுவோம், இடிச்சிரு. லோடிங் மேப். என்னடா இது? இப்போ விழுப்புரத்துலேருந்து விக்ரவாண்டி வந்தாச்சு. எப்படியோ விக்ரவாண்டி வந்துச்சு. எவ்வளோ நேரம் ஆகுது? ஏதாவது திருப்பி விக்ரவாண்டிலையும் விழுப்புரத்துலேயும் செமையாக மழை பெய்யுது. விக்ரவாண்டியில் அப்படியே பாருங்க, செம மழை. மேலே ஃபுல்லாக தெரியுது. நூறு போ 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 போ. நம்மனா இந்த விக்ரவாண்டியில் நெருக்கல நம்ம என்ன பண்ணுறோம், நேராக செங்கல்பட்டுலேயும் தாம்பரத்துலேயும் நிற்போம். இடையில வேணால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிற்போம் லைட்டாக. இந்த சிக்னல்லாம் போடும்போது அப்படியே நின்றுவாங்கல்ல, அப்படியே நின்றுட்டு அவங்கள போய் சொல்லிடலாம். ஓகே. போடா போடா போடா. தப்பு இடிச்சிட்டேன்டா. ஓ ஷீட் கைஸ், நம்ம பஸ்ஸோட ஹெல்த்து வெறும் போ போ போ. என்ன கைஸ் என்னோட ஃபோனு சார்ஜு எவ்வளோ தரமாக இருக்குது? வெறும் 15 தாங்க இஷ்டத்துக்கு. உங்கள் ஃபோன் சார்ஜர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ திண்டிவனம் வந்திருக்கோம். விக்ரவாண்டி தாண்டியாச்சு. இப்போ திண்டிவனத்தில் இருக்கோம். இப்போ அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு, இவன் ஏற்றவே இல்லை அப்படின்ட்டு ஜாலியாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு நான் இருந்தேன். இடிச்சிட்டு போகிறேன். அர்ஜுனர் வில்லு பாட்டெல்லாம் பண்ணால் இடிச்சிருப்பேன். ஒரு நிமிஷத்தில் இடிச்சிருப்பேன் கைஸ். ஒரு நிமிஷம் சேனா அவ்வளோதான். பாருங்கள், இதே இதோ இப்படி தான் பண்ணேன். இந்த சைடு வராதீங்கடா, இப்படி வரேன். இந்த வண்டியை நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன். ஃபாஸ்ட்டாக ஓட்டி சீக்கிரம் போயிடலான்னு தான் நானும் நினச்சேன். ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலே எங்கேயாவது போய் முட்டிடுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இது விளாண்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இப்போ இதெல்லாம் அந்த இதில் இல்லை. இப்போ நம்ம ஒங்கூரில் இருக்கோம். கரெக்டாக ஒங்கூரில். திண்டிவனா அவ்வளோ தூரம்னா இப்போ இது ஒங்கூர். என்னடா கைஸ், ஒங்கூர் தாண்டியாச்சா? எப்பட்றா? சாரி, ஒங்கூரே வரல. மேல்மருவத்தூரில் இருக்கோம். ஒங்கூரில் இருந்தோம், இப்போ மேல்மருவத்தூர் வந்துட்டோம். அந்த ஒங்கூர் சின்ன கேப் நீங்கள் பார்த்தீங்கள, இது மேல்மருவத்தூர். அந்த ஒங்கூரில் சின்ன கேப் பார்த்தீங்களா, அந்த சின்ன கேப்பு தான் மொத்த ஊர். ஏன்னா அந்த மொத்த ஊரில் ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன கிராமம்தான். என்னடா மேல்மருவத்தூர் வந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அது ஒங்கூர். இந்த திரும்புகிற ஒரு சின்ன இடம்ச்சுல, அதான் ஒரு கிராமம். மேல்மருவத்தூர் வந்தாச்சு. இறங்கு. இந்த இடம் தான் சொன்னேன். இறங்கு. யாருமே இறங்கல. யாரும் மேல்மருவத்தூருக்கு அப்போனா வரலை. போ. இப்போ நம்ம கருங்குழியில் இருக்கோம். கருங்குழி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஊரில், சீக்கிரம் தாண்டிடலாம் சொன்னல. இப்போ கல்பீரன்புரம், இதுவும் ஈஸி தான். இதெல்லாம் சின்ன சின்ன கிராமன்றனால அவ்வளோ தூரம் இல்லை, ஈஸியாக தாண்டிடலாம். கருங்குழி அப்படி தான், ஈஸியாக தாண்டிடலாம். இப்போ பழமத்தூர், இதுவும் அப்படி தான். ஏன்னா இப்போ இந்த ஊருங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன கிராமம்னுவாங்கள, கிராமத்துலேயே அது ஏதோ வந்துருச்சு. சின்ன சின்ன இடம் அந்த மாதிரி தான் இந்த கிராமம்லாம் அதுங்க இருக்குது. பழமத்தூர் தாண்டி இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக செங்கல்பட்டு.
அதெல்லாம் நான் ஃபாஸ்ட்டாக போனாலும் ஃபஸ்ட்டாக தந்துட்டேன். இங்கே பிரேக்கு விடுவோம். யாராவது ரெஸ்ட் ரூம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வேணால் இங்கேயே போயிடுங்க. யாராவது இறங்கணுன்னா இங்கே இறங்கிக்கோங்க. இங்கே செங்கல்பட்டு ஸ்டாப்பு இதான், அவ்வளோதான் இதோட. ஸோ சாரி கைஸ், ப்ளீஸ் ஃப்ளிப் யுவர் ஃபோன் கைஸ். திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம திண்டிவனத்தில் தான் இருக்கோம். திண்டிவனத்துலேருந்து நேராக போயிடுவோம். திண்டிவனமா? சாரி கைஸ், நான் தான் தெரியாமல் செங்கல்பட்டுக்கு திண்டிவனம்னு சொல்லிட்டேன் போல. சாரி கைஸ், சாரி என்னை மன்னிக்க வேண்டும். இப்போ பாருங்களேன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இருக்கா, இதான் அந்த திருப்புற இடம். ரொம்ப இடித்து அடி வாங்கி போவேன். ரொம்ப இது எனக்கு கடுப்பேற்றிருச்சு. செம்ம இது. ஏன்னா நான் இதை பண்ணுறப்போ எல்லாரையுமே இடித்து தள்ளிட்டு பண்ணேன். சுத்தமாக இது வாட்ட வரல. வாங்க போகலாம். இடிச்சிட்டேன்னா இப்போ அங்கே போய்ட்டு செம்மையாக முட்டிப்பேன். இன்னும் வானிலையே சரியில்லை. என்ன மின்னல் அடிக்குது? ஒன்றுமே இல்லை, ஆனால் மின்னல் அடிக்குது. ஒரு வேளை மழை பெய்யுதோ தெரில. வாங்க போய் அப்புறமா. ஆமாங்க பெய்யுது. நான் பார்த்தேன், அந்த டக்குன்ட்டு தண்ணிலாம் இருந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸாக நான் தப்பித்தேன். எப்படின்னா எனக்கு தெரில. ஜஸ்ட்டு நான் பின்னாடி போயிட்டு ஒரே பிரேக்கை சன்னு பிடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு இதுவாயிடுச்சு. சரி வாங்க போவோம். செங்கல்பட்டு தாண்டறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ நம்ம சென்னை போனோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? டைம் ஆகிட்டே போகும் போலையே. நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஃபுல் கியரில் போய்ட்டுருக்கேன். 60 கியரில். இங்கே ஃபியூல் போட்டுருவோம். 55 லிட்டர் தான் இருக்குது. இங்கே போட்டுருவோம். திரும்ப நத்து நான் முன்னாடி போகணுமோ? எவ்வளோ போட்டுக்கலாம் ஃபியூவல்? எவ்வளோ ஃபுல்லாக போட்டுக்கலாமா இல்லை ஆஃப்? ஃபுல்லாக போட்டால் 2175. சரி ஃபுல்லாகவே போட்டுருவோம். இதெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். பின்னாடி வா. அப்படி போ. திரும்பி இதேவும் நான் முடியல. திரும்ப மாட்டேறான். இதோ சொன்ன கட்டக்கலத்தூர் வந்துடுச்சு. இந்த என்ன செங்கல்பட்டோட எண்டு பாயிண்ட்டு, அதாவது முடிகிற இடம் எண்டு பாயிண்ட்டு இந்த பெட்ரோல் பங்க்கு தான். பெட்ரோல் பங்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ கட்டக்கலத்தூர். இதெல்லாம் நான் சின்ன ஊருன்றனால சீக்கிரம் கட்டக்கலத்தூர் அப்புறம்னா குடுவஞ்சேரி அவ்வளோ வந்துருச்சு. அந்த பக்கம் ஒரு வழி போவோம். அப்படி போனால் கட்டக்கலத்தூர் பெரிய இடம். இதுலேயும் அப்படி தான். இப்போ ஒரு இடம் போச்சு குடுவஞ்சேரிக்கு. அது இடம் இப்போ நம்ம போகிற இடத்துல ஈஸியாக தாண்டிடலாம். நம்ம ஃபாஸ்ட்டாகவும் அதோட போகிறோமா, ஈஸியாக தாண்டலாம். என் ஃபோன் ரொம்ப ஸ்டக் ஆகுது. அப்படியே ஸ்டக்காகவே ஆகாது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டக் ஆகுதுன்ட்டு. யாரையாச்சும் இடிச்சிடும். அடிக்கல போயிட்டு இங்கே ஏதாச்சும் வந்துட போகுது ட்ரெயினு. சீக்கிரம் போ. வந்தாச்சு. போ. திரும்ப அவ்வளோதான். பெருங்களத்தூர். இது பெருங்களத்தூர். கைஸ் நல்லா ஸ்கிப் பண்ணிட்டேன். இது என்னாச்சு, ரொம்ப டைம் ஆச்சு.
அதோட எனக்கும் அது ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட காமிச்சா உங்களுக்கு போர் வைக்கும். ஏன்னா பாருங்கள், எடுக்கிறக்குள்ளே 76%, 75, இப்போ 74. அவ்வளோதான், 4 வந்துருச்சா, அவ்வளோதான். சரி வாங்க, நான் இந்த டோல் ஃப்ரீக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கைஸ் நவரும்ல அவ்வளோதான் கைஸ். நான் டோல் ஃப்ரீ தான் டோல் ஃப்ரீ தாண்டிட்டேன். இதோ பின்னாடி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாம்பரத்தில் தான் இருக்கோம். இன்னும் நேராக நம்ம தாம்பரம் பெரிய ஊர். இப்போ தாம்பரம்குள்ளே இருக்கோம். ரொம்ப நேரம் ஆகும் தாம்பரத்தை தாண்டவே. நம்ம இது கண்டிப்பாக பார்ட் 2 வரும். அது எப்படின்னா இப்போ நம்ம இது வந்து விழுப்புரம் டு சென்னை ட்ராவல் தானே. இந்த ட்ராவலில் ஒரு சின்ன பார்ட்டு. அடுத்த நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து எப்படி இருக்குன்னா, தாம்பரத்துலேருந்து சென்னை போகிறது. அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பண்ணலாமா வேணாமா? இல்லை வேணாம், இந்த வீடியோவிலே போட்டுடலான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப லாங் ஆயிடுச்சுன்னா வேணாம். ரொம்ப 20 தாண்டி மினிட்ஸ் போயிடுச்சுன்னா பார்ட் 2 கண்டிப்பாக போடலாம். 20 தாண்டி போயிடுச்சுன்னா 20 மினிட்ஸ் தாண்டிடுச்சுன்னா இது பார்ட் 2. அது வந்து எப்படின்னா, இந்த டோல் ஃப்ரீ அது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம தாம்பரத்துலேருந்து சென்னை போகிறது தான். தாம்பரத்துலேருந்து இப்போ விழுப்புரம் டு சென்னை, இப்போது தாம்பரத்துலேருந்து சென்னை போகிறது. அது இப்படி தான் இருக்கும். நானும் போகிறேன் போய்கிட்டே இருக்கேன். இவ்வளோ லேட்டாவது எதுக்கோ போட்டுக்குவோம். இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இது ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும். இப்படி பார்த்தா எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அங்கே இருக்கோம். அங்கேருந்து இப்போ ஃபாஸ்ட்டாக போகலாம். என்னடா ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு ஸ்லோவாக போகிறேன்னு கேட்காதீங்க. ஃபாஸ்ட்டாக போனால் இடிச்சிட்றேன். அதனால தான் ஸ்லோவாகவே போகலாம். கொஞ்சம் கரெக்டாக போகணும். இது வேறு இப்போ மழை பெஞ்சதா. இப்போ நான் ஒரு ஓட்டுறப்போ இல்லை வண்டியை திருப்புறப்போ என்ன ஆகிடுது, வழுக்குது, ரொம்ப திரும்பிடுது. இல்லை நான் திருப்ப முடியல, அது ஒரு பக்கம் திருப்புது. அதனால தான் நான் ஸ்லோவாக போகலாம். என்ன கைஸ், முட்டிக்கிட்டேன். போ 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 பாடி எப்படின்னு தெரில. டப்புன்னு ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு. வண்டியை திருப்பு. ஓஹோ ஆமாம் கைஸ், முட்டலை. நான் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அது டப்புன்ட்டு எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது டப்புன்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டுருக்கேன். இப்போ டப்புன்ட்டு அதை பார்க்கும்போது முட்டுற மாதிரி இருக்குது. நான் அதை தான் சொல்லலான்ட்டு வந்தேன். டப்புன்னு என்னடான்னா முட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு சொல்ல வந்தேன். டப்புன்ட்டு முட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் நீட்டு இருந்தேன். திரும்ப ஸ்டக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஆனால் என் ஃபோன் நீங்களே பார்த்துருந்தா அப்போது பார்த்துருந்தா தெரியும். இந்த செங்கல்பட்டுக்கிட்ட சம்திங் நினைக்கிறேன். அப்போ தான் ஸ்டக் ஆச்சு. உங்கள் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டக் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒன்றும் அந்தளவு ஆகலை. சரி வாங்க போகலாம். அர்ஜுனர் வில்லு, இப்போ அந்த பாட்டை பாடலாம். அர்ஜுனர் வில்லு, அரிச்சந்திர சொல்லு, எதிரியை கொல்லு, பொய்க்காதே, தக்குச்சு. இப்போது போன வருஷம் வந்து செம்ம ஹிட்டாச்சு கைஸ். ரீரிலீஸ் ஆகி கில்லி வந்து அப்போ வந்தப்பயே செம்ம ஹிட்டு. இப்போ ரீரிலீஸ் ஆகி ஹிட்டாச்சு. அந்த சாங்லாம் செம்ம வைரல் ஆயிடுச்சு. நான் சொன்னல தாம்பரம் பெரிய ஊருன்ட்டு, பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆகுது. தாம்பரத்துலே தான் போயிட்டுருக்கோம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும். சரி பரவாயில்ல போவோம். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. இப்போ தான் நம்ம தாம்பரம் வந்திருக்கோம். அடுத்து எங்கன்னா தாம்பரம் போகணும். அப்புறம் தாம்பரத்தில் இப்போ நிற்கும். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் வண்டி. அப்புறம் இங்கேருந்து நேராக பொரூரில் நிற்கும். பொரூரில் நின்றுட்டு அப்புறம் நேராக இது சென்னை தான். சென்னைக்கு வரோம். சென்னையில் இருக்கிறோம். அவ்வளோதான்.
இப்போ பஸ் ஸ்டாண்டுன்றது அதுவே இப்போ நம்ம போகிறக்குள்ள ரொம்ப நேரம் ஆகிடும். பஸ் ஸ்டாண்டு போகிறக்கே ரொம்ப 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 நேரம் ஆகிடும். இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து ஆஃப் தாம்பரம் தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப தூரம் இருக்குது தாம்பரம். அந்த ரொம்ப தூரத்தை தாண்டி தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம்லாம் இல்லை, ரொம்ப தூரமே இருக்குது. ரொம்ப தூரம் தாண்டினதுக்கப்புறம் இது நேராக பொரூருக்கு போயிடலாம். அப்புறம் பொரூர் தான். பொரூர்லேருந்து அப்புறம் சென்னை தான். பொரூர்லேருந்து வேறு ஊரே இல்லை, நேராக சென்னை. தாம்பரத்துக்கு அப்புறம் பொரூர், பொரூர்லேருந்து சென்னை. அதான் நம்ம ரூட்டு. ஓகே, இங்கே எதுக்கும் நான் சர்வீஸ் பார்த்துடலான்ட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா நிலமையை பாருங்க, 68% இருக்குது. பார்த்துடலாமா வேணாமா? பார்த்துடலாமா? சொல்லலாம். ரொம்ப யோசிச்சுட்டா இருக்கே, வேணான்னு தான் நினைக்கிறேன். சரி, தெரில, ரொம்ப யோசனையாக இருக்குது. சரி, அதுக்கோ பார்த்துருவோம். பார்த்து ஏறிட்டு இருக்குது. நம்ம பஸ் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இப்போ தான்டா 100% பஸ்ஸே கெத்தாக இருக்குது. எவ்வளோ நேரம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ திருப்பி என்னது பின்னாடி ஏதோ தண்ணி அடித்த மாதிரி இருக்குது. சரி, தண்ணி இல்லை கைஸ், அது அந்த இது புகை. திரும்பி 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 ரொம்ப சின்ன பார்த்தா கைஸ். இப்போ நான் போய் இடிக்க போகிறேன். எங்கேயாச்சும் நில்லு. இப்படி போயிட்டு திரும்ப நான் உங்கள்கிட்ட சில இதை கட் பண்ணிட்டேன். இப்போ நான் தாம்பரம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நான் தாம்பரத்தில் தான் இருக்கேன். இன்னும் தாம்பரத்தையே தாண்டல. தாம்பரத்தை ஃபஸ்ட்டு பேசிகிட்டே சொல்ல மாட்டேன் பாருங்களேன். ப்ளீஸ் இந்த வாட்டி ஃப்ளிப் யுவர் ஃபோன் கைஸ், திருப்பிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் மாறிடுச்சு இது. நம்ம கரெக்டாக போவோமா? போ 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 திரும்பிடு திரும்பிடு திரும்பிடு. அப்படி திரும்பி இப்படி திரும்பி. அவ்வளோதான். இடிச்சிட்டேன். இப்போ நான் 100% வச்சேன். அந்த பஸ்ஸு லைஃப்பை பாருங்கள் கொஞ்சம் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்ட்டு. கரெக்டாக 81% கைஸ். 81ல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், கரெக்டாக 20 இல்லை 19% நானே குறைச்சிருக்கேன். இந்த கேம் நான் சொன்ன மாதிரியே தான் மறுபடியும் சொல்கிறேன். கேம் விளாண்டு ரொம்ப நாள் ஆறனால எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுட்டு மறந்து போச்சு. சுத்தமாக ஞாபகம் இல்லை. அப்போல்லாம் இந்த கேமில் நான் ப்ரோ பிளேயர். ஒரு நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக சருக்குன்னு போயிட்டே இருப்பேன். போகிற வேகம் அப்படியே அர்ஜுனர் வில்லு, அரிச்சந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி பறந்தெல்லாம் போவேன். ஆனால் இப்போ எப்படி போகிறேன்னு பார்த்தீங்களா? நல்லம்மா ஃபாஸ்ட்டாக போயிடுவோமா? போயிடு. இது என்னடா இது, அப்படியே போய்ட்டு அங்கே ஒரு பக்கம் சுற்றணும். சுற்றிட்டு ஒன்றும் சுற்றி இப்போ ட்ராகன் படம் வந்ததுலேருந்து அந்த பாட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அதுக்கு முன்னாடி ட்ராகன் படம் வரக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். சுற்றி வந்து என்னோட இடிச்சிட்டேன். வெளில வந்துட்டு மறுபடியும் ஆடுறேன். ஏன் ட்ராகன் படம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ராகன் படமும் வந்தோடனே செம்ம ஹிட் ஆயிடுச்சு. என்ன படுத்துருமா? சுற்றி வந்தீக சுத்தாமறைய போனீக. தப்பாக வந்துட்டேண்ணா. ஏச்சோ தப்பாக வந்துட்டேண்ணா. சேர்த்து பாருங்க, இப்போ தான் 75 கைஸ். 75ல் இருக்கேன். நான் என்ன சொல்ல, லைஃப்பை பாருங்கள், பஸ் லைஃபு. இப்படி திருப்புவோமா? இப்படியே திருப்பு.
திரும்ப ஏய் நவுருங்கடா ஏன் அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் அடி வாங்கிட்டே இருக்கணும். திரும்ப எப்படி இப்போ போகிறது? மறுபடியும் அதில் இருந்தா மறுபடியும் சுற்றணும். இப்போது சுற்றி வந்தீங்க இப்படியா வந்தோம், இப்படியா போனோம். நம்ம நேரம் இப்படி திரும்பிடுவோம். அண்ணா போக முடியல கைஸ். ஏதோ ஆயிடுச்சு. என்ன கைஸ்? அடே போடா. நான் இது ரிப்பேர் பண்ணிட்டேன். நியரஸ்ட் ரோட். இப்போது நம்ம எங்கே வந்துருக்கோம்? ஓ இது என்னோட இடம் புதுசாக இருக்கே. நேராக எங்கே வந்து இறக்கி விட்டாங்க? ஓ ஒருவேளை இதான் பஸ் ஸ்டாண்டோ? பஸ் ஸ்டாண்டாவது பார்க்க அப்படி இல்லையே. அதாங்க இது அப்படி இல்லை. இது இல்லை எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தாங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அவங்க நேராக என்னை டோ பண்ணிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் ரிப்பேர் கம்பெனி. திருப்பிடுவோம். திருப்பி இப்போ அப்படி திருப்பி ஸோ போடா இப்போ இங்கே தான் நிற்கணும். வாங்க இங்கே நின்றுவோம். இப்போ கொஞ்சம் திருப்பணும். ஏன்னா அப்படி ஏரோ மார்க் அப்படி காட்டுது. அந்த பக்கம் நிற்கணும் போல். திருப்பு. இப்போ திருப்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வேற போய் திருப்பணும் போல் இருக்குது. சரி வாங்க அந்த பக்கமே போய்டும். வந்துட்டோம். ஐயோ அப்படியா? அந்த பக்கம் இது பண்ணுவோம். சரி நம்ம அப்படியே இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இப்படிக்காக போயிடுவோமா இல்லை நேராக போயிடுவோமா? சரி இப்படிக்காக போயிடுவோம். நேராக போ. சரி இதோ இப்படி தான் சொன்னேன். அங்கே நெல்லு நெல்றா அப்படி இங்கே நின்றுட்டா அவங்களே கரெக்டாக நிற்கிறாங்க. தாம்பரத்தில் பாருங்கள், பாதி பேர் தாம்பரத்தில் இறங்கிட்டாங்க. கரெக்டாக நைட் ஆயிடுச்சு பாருங்கள். பாதி பேர்கிட்ட தாம்பரத்தில் நைட் ஆச்சு. சாயந்தரம் ஆயிருக்கும். சரி பாய் கைஸ், பாய். நான் 20 மினிட்ஸ் மேலே சொன்னேன். பட் 27 மினிட்ஸ் போயிடுச்சு. சரி லெட்ஸ் மீட் இன் பார்ட் 2. பாய் கைஸ், பாய்.